ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டுப்பாட்டையை தான் பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்போ தான் பேங்க்குக்கு போயிட்டு வந்தோம். வீடு திறக்கிறாங்க. துரத்தா வீட்டு அவங்களுக்கு டான்ஸ் தான் வந்தோடனே வீடியோ எடுக்கலான்னு பார்த்து பேங்க்குக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எடுக்கல. போய் முதியோர் உதவித்தொகை 1200 எடுத்து கொடுத்துட்டு இப்போ தான் கூட்டிகிட்டு வரேன். உள்ளே போகலாமா? வந்தோடனே தேங்காய் எடுத்து வச்சுட்டாங்க. 2 உரிக்க முடியாதா, அதெல்லாம் அங்கே போய் உரிச்சிக்கலான்னு எடுத்து வச்சுருக்காங்க. மாமா சென்னையில் இருக்கிறதுனால பாட்டியை கூப்பிடுவோம். முன்னெல்லாம் வருவாங்க, இப்போ எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. அக்கா வீட்டில், அம்மா வீட்டில், என்கிட்ட இப்படியே இருப்பாங்க. இப்போ என்னமோ வரமாட்டேங்கிறாங்க. அதான் வயசாகிடுச்சுல, அதனால் அவங்க கொள்கையில் கரெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடணும். அதனால் அந்த ஒரு வாரத்துக்காக உள்ளது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது உதிரிப்பூ, ஏன்னா தாத்தா ஃபோட்டோவுக்கு கட்டி வைக்கணும், அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவங்களுக்கு மெயினாக வெத்தலை சீவ வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும். இந்த பிஸ்கட் ஏன் வாங்கினேன்னா, அவங்களுக்கு பல்லு கிடையாதா, அதனால் அந்த மௌலானா பேக்கரியில் வந்து தூள் கேக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ அவங்களால நடந்து போக முடியாதுன்னு இது மாதிரி ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாஃப்டாக இருக்குமேனு. நாங்கள் சின்ன பிள்ளையா இங்கே இருக்கும் போது பார்த்திங்கன்னா, இருட்டாகிடுச்சின்னா 6 மணிக்கு மேலே முள்ளரும்புலாம் பார்த்திங்கன்னா 25 பைசா கொடுப்பாங்க, ஒரு 10 பைசான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. மலர்ந்து வச்சுன்னா ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. 10 பைசாக்கெலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ அம்மா என்ன செய்வாங்கன்னா, என்ன இவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தாத்தா வந்து ஊசியில் வந்து கோத்து கொடுப்பாங்க எங்களுக்கு. இன்றைக்கி பாருங்களேன், அதான் மறக்க முடிய மாட்டேங்குதுல. அதே தான் நான் சொல்லுவேன், பழமையான நினைவுகளோடு நம்ம இருக்கணும், அஃபெக்ஷனாக இருக்கும்ல கூடன்னு சொல்லிட்டு. இப்போ என்னால் செஞ்ச அலங்காரம் இதான். ஏன்னா ஸ்கூலுக்கு வேறு பசங்களை அழைக்க போன டைம் ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு எளிமையானது. அவங்க மில்க் பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க. சப்போட்டா ரொம்ப பிடிக்கும், கருப்பு திராட்சை பிடிக்கும், மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ சப்போட்டா தான் ரொம்ப சாப்பிடுவாங்க. வெத்தலை சீவல் போட மாட்டாங்க, இருந்தாலும் சாஸ்திரம் நம்ம வைக்கிறோம்ல, அதுக்காக வச்சுருக்கேன். தாத்தா நல்லா இருக்காங்க. இன்னமும் தாத்தா நல்லா இருந்திருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. அதான் சொல்லியிருக்கேன், August 18 என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்கிறேன்னு. இதுமாரி முதியோர்களை நம்ம வணங்கணும், அவங்களோட ஞாபகத்தோடு இருப்போம். இதுவே வந்து அண்ணனுக்கெலாம் வந்து நான் பூலாம் வாங்கிட்டு போக மாட்டேன். ஏன்னா நான் அண்ணன் கூட வந்து அந்த டும்மிலாம் கட்டி பூ வச்சு விளாட்ல. அப்பா கூட விளாண்டுருக்கேன், தாத்தா கூட ரொம்ப விளாண்டுருக்கேன் இதுமாரி பூலாம் தலையில் வச்சு பார்த்து. அந்த ஞாபகத்துக்காக தான் இன்றைக்கி நான் ஃபோட்டோவுக்கு பூ போடுறேன். அவ்வளோனா போட மாட்டேன் உண்மையிலேயே. அண்ணனுக்கெலாம் வந்து எல்லாம் பூ வச்சு எல்லாம் சாமி விடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் விளக்கேற்றவோ இது பண்ணவோ கோயிலில் அது என் தலை ஏற்றுக்கல இன்னும் மனசு. நல்லா இருக்காங்களா? அதான் மல்லிகைப்பூ வந்து கட்ட தெரியாதுல்ல தாத்தாக்கால, கோப்பாங்க. அம்மா சத்தம் போடுவாங்க, இவ்வளோ போய் நல்லா கட்ட முடியல அப்படின்னு. அது வந்து பூக்காரவங்க ரெகுலராக வாங்குறதுனால தாத்தாட்ட நைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களால வேணான்னு சொல்லவும் முடியாது, வாங்கிட்டு வந்துடுவாங்க. அம்மா வேற வாங்கி கட்டுவாங்க. மலர்ந்த பூ வந்து இவங்க கொஞ்சம் இறக்க கூட அதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதெல்லாம் கோத்து வச்சு விட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு 50 பூ கட்டுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் வந்து எவ்வளோ நீட்டம், அவ்வளோ இருட்டில் உட்காந்து கோப்புவாங்க. வாசலில் உட்காந்து கோப்போம். இப்போல்லாம் வாசலில் நம்ம உட்காந்துருந்தாலே எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. 2 காலுக்கும் பயமாக இருக்குது, 4 கால் உயிரினங்களுக்கும் நமக்கு பயமாக இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிடுவோம். நான் பின்னாடி கொள்ள காமிக்கிறவங்களுக்கு. ஆத்தா கேட்குறாங்க, காசு வச்சியாமான்னு. இல்லை, காசு வைக்கல. இதுதான் நான் சின்ன பிள்ளையில விளாண்ட இடம். அப்போல்லாம் கூரை வீடு தான், எல்லாம் லாங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம். இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா, மாமா டெல்லிக்கு எக்ஸாம் எழுதும் போது அவங்க வந்து ஐடி படிச்சிருந்தாங்க, நாகப்பட்டினத்தில் கவர்மெண்ட் ஐடியில் படிச்சிருந்தாங்க. அப்போ வந்து எக்ஸாம் எழுத டெல்லிக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மாங்கனை. இதை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த மாமரம் தான் அது. இப்போ என்னை விட உயரமாக இருக்குது, செம்ம ஹைட்டாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மரம். பார்க்க அப்படி தெரியுது, என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல, நானே வீடியோ எடுக்கிறதுனால. ரொம்ப ஹைட்டாக இருக்கும், பழமும் செமையாக இருக்கும். ஆனால் காய் புளிக்கும், பழுத்துச்சுன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். காய்க்கும் பழக்கம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாட்டி வச்சுருக்காங்க, இது வாழைக்கட்டையெல்லாம். நான் சின்ன பிள்ளையில அடித்து குளித்த இது இடம், அடிப்பைப்பு இது.
இப்போலாம் பாப்பா ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது எதுக்குமா அதை வச்சுருக்காங்க நட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டால் அவளுக்கு என்னாலே தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வரும்போது அவளுக்கு விவரம் தெரிஞ்சு கூட்டிகிட்டு வரும்போது ஏம்மா இதை இங்கே நட்டு வச்சுருக்காங்கன்னு கேட்டால் அப்புறமா தான் சொன்னோம். அப்போ உள்ள பைப்பு இது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நார்த்தங்கன்று சீத்தாப்பழக்கன்று எல்லாமே வச்சுருப்பாங்க. பாட்டி வந்து அப்படியே இயற்கையோடு வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பசுமையாக இருக்கும் பாருங்களேன். இதில் பெரிய இது என்னென்னா மயில் வரும். மயில் வந்து இது மேலே தான் போன டைம்லாம் இருந்துச்சு. பொண்ணு நாளாக வந்திருக்கும் போது ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும் இங்கே இருக்கும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அது இங்கே தான் அடையுமா. ஆனால் ஆப்போசிட் தென்னை மரத்தில் அந்த தென்னை மரத்தில் இருந்துட்டு ஒரே சவுண்டு. உடனே பாட்டி சொன்னாங்க அது இங்கே தான்மா வந்து நைட்டில் தங்கும், அதனால தான் சவுண்டு விடுது, வாங்க கீழே போகணும். அதான் பொண்ணு சொன்னான் என் வீட்டில் இருந்துக்கிட்டே என்னையே வரட்டுதா அப்படின்னு சொன்னான். இந்த பூ இந்த மஞ்சள் கலர் ரொம்ப நல்லா அழகாக பூ பூக்கும். அது இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாலையில் வச்சு கட்டுவாங்க. எல்லோரும் இங்கே கேட்க வருவாங்க. அது பிச்சு கொடுக்கும்போது அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக இருந்துச்சு அப்போலாம். அது காய் கூட நீட்டமாக முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கன்னா சீத்தாக்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் ரொம்ப சின்ன பிஞ்சாக இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பறிச்சிக்கலாம். நிறைய இருக்குது சீத்தாக்காய் நிறையா இருக்குது. ஆனால் பிக்கமில் ரொம்ப காயாக இருக்குது. இதில் தான் இறங்கி பிப்போம், சீட்டில் இறங்கி பிப்போம். நான் கீழே காமிச்சேன்னா மாமரம் இங்கே பாருங்களேன் இன்னமும் எவ்வளோ ஹைட்டாக போயிட்டுருக்குது. இது ஃபுல்லாக கொல்லைதா. உள்ள குட்டையெல்லாம் இருக்கும், சின்ன மீன் வளர்க்குற குட்டையெல்லாம் இருக்கும். நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும், இருந்தாலும் டைம் ஒதுக்கி இது மாதிரி வந்து உங்கள் தாத்தா பாடி போய் பார்த்துருவாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணலை. சரி நீங்களும் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஒரு மந்த்லி ஒன்ஸ் தானே நம்ம வரப்போகிறோம். அவங்கள நம்ம வளர்த்த தாத்தா பாட்டிக்காக கொஞ்சம் மந்த்லி ஒரு டைம் மட்டும் அவங்கள போய் ரெஸ்க் எடுத்து பார்த்துருவலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விஷா பட்டு பாட்டி சொல்லுதா பட்டு பாட்டி. ஓகே பாய். தந்தி மரத்துக்கு கீழே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம், விளாடுவோம். படித்தது கூட இங்கே இந்த தண்ணி மரத்துக்கு கீழே சில டைம் உட்காந்து படிச்சிருக்கோம். நீங்களும் நிறைய படிச்சிருந்தீங்க, விளாண்டுருந்தீங்க, சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.